ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் தரமான டாப் 5 பெஸ்ட் ஏலியன் மூவிஸ்க்கான லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸ்மே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய மூவிஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த கேட்டகரிக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க மூவி ரிவோல்ட். இந்த படத்தோட டைரக்டர் ஜோய் மியல். இந்த மூவி 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ அமெரிக்கன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல சோல்ஜரா இருக்காரு. இவர் ஒரு பேட்டில் ரொபோட்டிக் மிஷின்ஸ் தாக்குனதுல அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. இப்ப ஒரு ஜெயில இருக்க நம்ம ஹீரோ அதே ஜெயில ஒரு பிரெஞ்சு மிலிட்டரி டாக்டரா இருக்க நம்ம ஹீரோயினிய பாக்குறாரு. அந்த சமயத்துல ஏலியன் மிஷின்ஸ் பூமியவே ஃபுல்லா ஆக்கிரமிச்சிருதுங்க. அதோட மீதி இருக்கிற சர்வைவர்ஸையும் வேட்டையாடிட்டு இருக்குது. இந்த ஏலியன் மிஷின்ஸை எதிர்த்து சண்டை போட இவங்க 2 பேருமே களமிறங்குறாங்க. இறுதியா அந்த ஏலியன் மிஷின்ஸை அழிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா படத்தோட கதை. படத்தோட ஸ்டோரி பிளாட்டுங்கிறது ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டோரி பிளாட் தான். அதுக்கான ஸ்கிரீன் பிளேவையும் ரொம்ப ஃபிளாட்டா தான் அமைச்சிருக்காங்க. ஆனா படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லாம ரொம்பவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல லீட் ரோல்ஸ்ல நடிச்சவங்களுமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஏலியன்ஸ்க்கான அந்த சிஜிஐ ஒர்க்குமே ரொம்பவும் டீசென்ட்டாவே பண்ணிருக்காங்க. ஒன் டைம் பாக்குற மாதிரியான ஒரு டீசென்ட்டான மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி த பிளாக் அவுட். இந்த படத்தோட டைரக்டர் ஈகர் பெரனவ். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோவை தவிர உலகத்தில் இருக்க எல்லா பகுதிகளுமே பவர் சப்ளை இல்லாம ரொம்பவும் டார்க்கா இருக்குது. இதனால வெளியில என்ன நடக்குதுங்கிற எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாம அந்த மக்கள்லாம் இருக்காங்க. மாஸ்கோல இருக்கிற மிலிட்டரி ஃபோர்ஸ் அங்க இருக்கிற மக்களுக்கு என்னாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக குரூப்பா பிரிஞ்சு போய் பாக்குறாங்க. அப்பதான் இது ஒரு ஏலியன் அட்டாக்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, இறுதியா என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதா படத்தோட கதை. படத்தோட சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ரொம்பவும் எக்ஸலண்டாவே பண்ணிருக்காங்க. படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸையுமே அவுட்ஸ்டாண்டிங்காவே பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டா கண்டிப்பா இருக்கும்னே சொல்லலாம். படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ரொம்பவே ரிச்சா இருக்குது. அதோட படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி பிக்சல்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் கிறிஸ் கொலம்பஸ். இந்த மூவி 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதைக்களம் 1980s நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லயே சாமுங்கிற ஒரு பையன் அவன் ஃப்ரெண்டோட ஒரு கேம் சென்டருக்கு போறான். அப்ப வீடியோ கேமுக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போகுதுன்னு சாம் தெரிஞ்சுக்கிறான். அப்படி நடக்க போற அந்த சாம்பியன்ஷிப்பை ரெக்கார்ட் பண்ணி ஸ்பேஸுக்கு அனுப்பலான்னு நாசா நினைக்கிறாங்க. இதை பார்த்த ஏலியன்ஸ் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் சீன்ஸ்க்கு அப்புறம் இப்ப பிரசன்ட்ல அப்ப அனுப்பின அந்த வீடியோவை பார்த்த ஏலியன்ஸ் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப பூமி நோக்கி கேம் கேரக்டரா படையெடுத்து வராங்க. இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன, இறுதியா என்னதான் ஆச்சு அப்படிங்கறதா படத்தோட கதை. படத்துல 80s 90sல விளையாடின அந்த கேம் கேரக்டர்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை கண்டிப்பா கொடுக்கும்னே சொல்லலாம். மெயினா படத்தோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ரொம்பவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. காமெடி கலந்த ஸ்கிரீன் பிளேயோட படம் போர் அடிக்காமையே நகருது. ஒரு சூப்பரான அண்டர்ரேட்டட் மூவி. இந்த படம் தமிழ் டப்பிங்ல எம்எக்ஸ் பிளேயர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி நோ ஒன் வில் சேவ் யூ. இந்த படத்தோட டைரக்டர் பிரையான் டஃபீல்டு. இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோயின் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் நைட் டைம்ல ஹீரோயின் வீட்டுக்குள்ள ஒரு ஏலியன் புகுந்துருது. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு நடந்த பரபரப்பான சம்பவங்கள்லாம் என்னென்ன, இறுதியா ஹீரோயினுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறதா படத்தோட கதை. இந்த படத்துல ஒரு ஏலியன் ஒரு வீட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட ஹாரர் டோன்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் படத்துல ஒர்க் அவுட்டுமே ஆயிருக்கு. படத்துல ஹீரோயினியா வர கைட்லின் டீவர் ஒரு எக்ஸலண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மொத்த படத்தையும் ஷோல்டர்ல கேரி பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் படத்தோட சவுண்ட் டிசைன் ஒர்க்லாம் ஒரு ஹாரர் மூவியை பார்க்குற ஃபீலை கண்டிப்பா கொடுக்கும்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட படத்துல வெறும் ஒரே ஒரு டைலாக் மட்டும்தான். 1.5 மணி நேரம் ஓடுற இந்த படத்துல ஒரே ஒரு டைலாக் வச்சுக்கிட்டு மிரட்டை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்க லாங்குவேஜ் முக்கியம் கிடையாது. அதனால தமிழ் டபுள் லிஸ்ட்லயே இந்த படத்தை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி ஏலியன் ரோமுலஸ். இந்த படத்தோட டைரக்டர் ஃபெட்டி ஆல்வரஸ். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு டார்க் பிளானட்ல மைனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளானட்டே சூரிய வெளிச்சமே இல்லாம ரொம்பவும் டார்க்கா இருக்குது. இப்படி ஒரு மோசமான பிளானட்ல தான் ஹீரோயின் இருக்காங்க. இவங்களோட கான்ட்ராக்ட் முடிய போற நேரத்துல அந்த கான்ட்ராக்டை இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு நினைச்ச ஹீரோயினும் இன்னும் சிலரும் ஒரு அபண்டன்ட் ஸ்பேஸ்ஷிப் மூலமா வேற ஒரு பிளானட்டுக்கு போக முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத
படத்தோட கதை. ஏலியன் ஃபிலிம் பிரான்ச்சைஸோட 9th இன்ஸ்டால்மெண்ட்டா இந்த படம் வந்திருக்கு. டோன்ட் பிரீத் ஈவில் டெட் மூவியை டைரக்ட் பண்ண ஃபெட்டி ஆல்வரஸ் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. படத்துல லீட் ரோல்ஸ் நடிச்ச எல்லாருமே ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேவையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன், மேக்கப், மியூசிக், சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ்னு டெக்னிக்கல் வைஸுமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான படம் தான் இது. ஓவராலா ஒரு செம்மையான மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.